பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் தேதி நடக்கும் வாணியர் ஐம்பெரும் விழாவிற்காக நமது சொந்தங்களை அழைப்பதற்காக அழைப்புதல் கொடுக்க போறோம். பணக்குடி, திருநெல்வேலி, பேட்டை, கோவில்பட்டி, தூத்துக்குடி, விகேபுரம், அம்பாசமுத்திரம், களக்காடு போன்ற இடங்களுக்கு நமது சொந்தங்களுடன் இப்பொழுது நம்ம மிக மகிழ்ச்சியான ஒரு பிரம்மாண்டமான விழாவில் வாணியர் சிற்பி ஐயா பன்னீர்செல்வம் செட்டியார் அவர்களும் நாகராஜன் பொதுச் செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டு நமது நிர்வாகிகள், புது நிர்வாகிகள், பழைய நிர்வாகி எல்லாருமே இதுல கலந்து கொண்டு ஒரு சிறப்பு மிக்க விழாவிற்கு அழைப்புதல் கொடுக்க போறோம். இன்று காலையிலேயே கிளம்பி ஒவ்வொரு இடமாக கொடுத்து கொண்டு இந்த சிறப்பு மிக்க ஐம்பெரும் விழா, முதல் விழா மகிழ்வித்து மகிழ், இரண்டாவது விழா கல்யாண மாலை, வாணியர் கல்யாண மாலை, பல திருமணங்கள் கல்யாணங்கள் நிறைவேற்று எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி, அதற்கு அப்புறம் விருந்து, அதற்கு அப்புறம் கல்வி விழா, அதற்கு அப்புறம் புத்தக வெளியீட்டு விழா, அடுத்து வாணியர் எழுச்சி விழா. காலை முதல் இரவு வரை ஒரு வித்தியாசமான விழா, ஒரு மனிதம் சார்ந்த விழா, கல்வி சார்ந்த விழா, மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் விழா. அனைத்து விழாவும் ஒரு விழாவாக ஐம்பெரும் விழா குமரி மாவட்ட வாணியர் பேரவை சார்பாக மிக பிரம்மாண்டமான முறையில் இரவில் சிற்றுண்டியும் அனைத்து தரப்பினருக்கும் இது ஒரு சிறப்பான, வாணியர்களுக்கு ஒரு சிறப்பான விழாவை ஒரு சிறப்பாக நடைபெற நமது சொந்தங்கள் அனைவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருப்போம்னா எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுக்கிறதுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த விழாவில் ஒரு மனிதநேமிக்க ஒரு அற்புதமான விழா, அனைத்து ஐஸ்வர்யங்களும் கொண்ட விழாவுக்கு தங்களையும் வருக வருக என குமரி மாவட்ட வாணியர் பேரவை சார்பாக வரவேற்கிறது. மிக்க மகிழ்ச்சிகள். களக்காட்டில் பாசமிகு அண்ணன் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் திரு மாடசாமி செட்டியார் அவர்களுடன் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் நமது உறுப்பினர்களுக்கும் அழைப்பிதழ் கொடுத்து அவர்கள் மகிழ்ந்த தருணம். அண்ணன் அவர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்தியும் மூத்த உறுப்பினர்களுக்கும் கொடுத்தும் மிக சிறப்பாக செய்தோம். அடுத்தபடியாக இணை செயலாளர் நமது ஈஸ்வரமூர்த்தி அவர்களின் மாமாவிற்கும் ஊரில் போய் கொடுத்தும் அனைவரும் நெகிழ்ந்த தருணங்களும். அடுத்தபடியாக மாநில துணைத் தலைவர் அண்ணன் லாலா மணி அவர்களுக்கும் அழைப்பிதழ் கொடுத்தும் நமது ரத யாத்திரை தமிழ்நாட்டில் உள்ள வாணியர்களின் ஒற்றுமையை ஓங்க செய்யும் பல விஷயங்களையும். அடுத்தபடியாக கோவில்பட்டி நமது பேரவை துணைத் தலைவர் பாசமிகு அண்ணன் வெங்கடேஷ் அவர்களுக்கும், தூத்துக்குடி மாவட்ட தலைவர் பாசமிகு பழனிக்குமார் அவர்களுக்கும், பணக்குடி நமது நிர்வாகி ஆறுமுகம் அவர்களுக்கும், வள்ளியூர் ஊர் தலைவர் திரு கணேசன் அவர்களுக்கும் மற்றும் நமது அம்பாசமுத்திரம் பாசமிகு குமார் அண்ணனுக்கும், தூத்துக்குடி மாவட்ட ஆற்றல்மிகு செயலாளர் அண்ணன் பாசமிகு அண்ணன் சந்தன மாரியப்பன் குடும்பத்தினருக்கும் அவரும் மகிழ்வித்து மகிழ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ஒரு அழகிய தருணங்களை எண்ணி மகிழ்ந்தார்.